தமிழ் சினிமாவில் நல்ல திரைப்படங்களே வரமாட்டேங்குது. தமிழ் சினிமா அழிய போகுது. அதனால எல்லாருமே வேற மொழிகளில் படம் பாருங்க. நல்ல இயக்குநர்களே இல்லைங்க. எல்லாமே பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பெரிய பெரிய பட்ஜெட்டுக்காக நடிக்கிறாங்க. அதனாலேயே நல்ல படங்கள் வெளிவர மாட்டேங்குது. இப்படி 1008 விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்தாலும் தமிழ் சினிமாவில் நல்ல திரைப்படங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு நல்ல உதாரணம் சிறை திரைப்படத்தை சொல்லலாம். 2025 ஒரு நல்ல திரைப்படம் வெளியாகலையே அப்படிங்கிற கவலை எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருந்தது. அந்த கவலையை பூர்த்தி செய்திருக்கிறது இந்த சிறை திரைப்படம். எப்படி இருக்கு? திரையரங்கு போய் இந்த திரைப்படத்தை பார்க்கலாமா? சிறை திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பேச போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வேலூர் சிறையில் இருக்கும் கொலை குற்றவாளி அக்ஷய் சிவகங்கை கோர்ட்டில் ஆஜர்படுத்த பஸ்ஸில் அழைத்து செல்கிறார் போலீஸ் ஏட்டையா விக்ரம் பிரபு. அந்த பயணத்தில் நடந்தது என்ன? யாரை கொலை செய்தார் அக்ஷய்? அவருக்கு விடுதலை வாங்கி கொடுக்க விக்ரம் பிரபு எடுத்த முயற்சிகள் பலித்ததா? அக்ஷய் அவர் காதலி அனிஷ்மா சேர்ந்தார்களா? இதுதான் சிறைப்படத்தின் கதை. டானாக்காரன் தமிழ் கதை எழுத சுரேஷ் ராஜகுமாரி இயக்கியிருக்கிறார். இது திருச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டுள்ளது. 1990களில் இந்த கதை நடக்கிறது. கைதி, போலீஸ், சிறை, கோர்ட், காதல் பின்னணியில் பல படங்கள் வந்திருந்தாலும் முதல் சில காட்சிகளிலேயே இது வழக்கமான படம் அல்ல என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர். இன்னொரு கைதியை ஆஜர்படுத்த செல்லும் போது ஏற்படுகிற சண்டையில் விக்ரம் பிரபு செய்கிற தரமான சம்பவம் அட வித்தியாசமா இருக்கிறதே என்று நம்மை ஆவலாக படம் பார்க்க தூண்டுகிறது. இதற்கு முன்பு சில படங்களில் போலீஸாக நடித்திருந்தாலும் இதில் AR போலீஸாக வந்து படத்துக்கு தனது இயல்பான நடிப்பால் உயிர் கொடுத்திருக்கிறார் விக்ரம் பிரபு. மனைவியுடன் ஊடல், நண்பனுக்காக அதிகாரிகளிடம் பேசுவது, கொலை குற்றவாளியான இன்னொரு ஹீரோ அக்ஷயை நடத்தும் விதம், குறிப்பாக விசாரணை கமிஷனில் கோர்ட்டில் அவர் நடந்து கொள்ளும் விதம் என பல இடங்களில் நடிப்பால் ஸ்கோர் செய்திருக்கிறார். பல சீன்களும் போலீஸ் கதைகளில் புது புது விஷயங்களை சொல்லியிருக்கிறது. கிளைமாக்ஸில் அக்ஷய்க்காக அவர் செய்கிற சீனும் போலீஸ் கடமை பற்றி வகுப்பு எடுக்கிற காட்சியும் மாஸ். படம் பார்க்கும் போலீசார், அவர்களின் குடும்பத்தினர் விக்ரம் பிரபுவை பாராட்டுவது நிச்சயம். இது மாதிரி ஒரு போலீஸ் இருந்தால் நல்லா இருக்கும் என மக்கள் நினைப்பார்கள். அப்படி விக்ரம் பிரபு தன்னோட நடிப்பை முழுமையாகவே வெளிப்படுத்தியிருக்கார். விக்ரம் பிரபுடைய ஒவ்வொரு படமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவருடைய நடிப்பும் வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசத்தையும் அந்த கதாபாத்திரத்துக்கான உயிரையும் கொடுத்திருக்காரு நம்ம விக்ரம் பிரபு. ஒருவரை கொன்ற குற்றத்துக்காக 5 ஆண்டுகளாக விசாரணை கைதியாக ஜெயிலில் இருக்கும் கேரக்டரில் வருகிறார் அக்ஷய். அவரின் கெட்டப், டயலாக் டெலிவரி, போலீசிடம் கெஞ்சுகிற சீன், காதல், குடும்பம், சென்டிமெண்ட் காட்சிகளை உணர்ச்சி பூர்வமாக எடுத்து இருக்கிறார் இயக்குனர். அவர் நடிப்பும் பொருந்திருக்கிறது. கிளைமாக்ஸில் காதலிக்காக அவர் துடிக்கிற சீனும், கோர்ட்டில் நீதிபதியிடம் பேசுகிற சீனும் செம. 1980களில் வரும் சிவகங்கை பெண்ணாக கலக்கியிருக்கிறார் புதுமுகம் அனிஷ்மா. அவரின் லவ் போர்ஷன் மட்டுமல்ல, காதலுக்காக அவர் படுகிற பாடும் தவிப்பதும் டச்சிங். விக்ரம் பிரபு மனைவியாக வருகிற அனந்தா தம்பிராஜா சில சீன்களில் வந்தாலும் அவர் முகமும் வசனங்களும் கியூட். இவர்களை தவிர ஒரு முக்கியமான சீனில் பலரையும் ஃபீல் பண்ண வைக்கிறார் மூனார் ரமேஷ். நீதிபதியாக வருகிற தேனப்பனும் மனதில் நிற்கிறார். ஹீரோ அம்மாவாக வருபவர் ஹீரோயின் அக்கா, விக்ரம் பிரபுவின் போலீஸ் நண்பர்கள், இன்னொரு நீதிபதி என பல கேரக்டர்கள் கதைக்கு மனதில் பதிய வைக்கும் அளவுக்கு சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கதாபாத்திரமே தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறந்த முறையில நடிச்சு கொடுத்திருக்காங்க. ஹீரோயின் அக்கா கணவராக வருகிற ரகுவின் நடிப்பும் அவர் செய்கிற செயல்களும் வில்லத்தனத்தின் உச்சம். அந்த கால வேலூர் பஸ் ஸ்டாண்ட், சிவகங்கை கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன், சிவகங்கை கிராமம் ஆகியவற்றை தத்துரூபமாக காண்பித்திருக்கிறது மாதேஷ் மாணிக்கத்தின் ஒளிப்பதிவு. மன்னிச்சிரே, நீலோத்தி பாடல்களில் மட்டுமல்ல, பின்னணி இசையிலும் கலைக்கு படத்தை இன்னொரு நிலைக்கு அழைத்து சென்று இருக்கிறார் இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன். ப்ளோமின் எடிட்டிங் கச்சிதம். ஆயுதப்படை போலீஸ் நடைமுறைகள், அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள், கைதிகளை ஆஜர்படுத்த செல்லும் போதும் நடக்கும் விஷயங்கள், கீழ்கோட் விதிகள், விசாரணை கைதிகளின் நிலை, ஒரு பெயரால் உருவாகும் சந்தேகம் என பல புது விஷயங்களை கதையில் சொல்லியிருப்பது பிளஸ். சிவகங்கையில் நடக்கும் ஹீரோ ஹீரோயினி காதல், அடுத்து வரும் பிரச்சனைகளும் விறுவிறுப்பாக இருக்கிறது. வழக்கமான கொமெடி, குத்துப்பாடல், ஹீரோயிச பில்டப் இல்லாது படத்தை தரமாக்கி இருக்கிறது. படத்தில் வரும் பஸ் சம்பந்தப்பட்ட, கோட் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அவ்வளவு யதார்த்தம்,
விறுவிறுப்பு. நிஜ கதை என்பதால் சிறை திரைக்கதையில் உயிர் இருக்கிறது. போலீசிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். போலீசுக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. போலீஸ்காரர்கள் இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும் என்பதை அழுத்தமாக சொல்லியிருப்பது டச்சிங். எளியவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், நீதிபதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் காண்பித்து இருப்பது சபாஷ். கதை, திரைக்கதை, நடிப்பு, சொல்லும் விஷயம் எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கிறது சிறை. பிரதான கதாபாத்திரங்களின் மன ஓட்டத்தின் வழியாக பார்வையாளர்களையும் பதற வைக்கிறது இறுதி காட்சி. காவலர்கள் தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை வைத்து எளியவர்களுக்கு உதவ சொல்லுகிறது இறுதி காட்சி. ஆயுத படைகளின் அடிப்படையை வைத்து பார்க்கும்போது அது எளிதில் சாத்தியமில்லாத ஒன்றாக தோன்றினாலும் காவல்துறைக்குள் ஏற்பட வேண்டிய சீர்திருத்தமாகவும் எளிய மக்களுக்கான நம்பிக்கை கீற்றாகவும் கவனிக்க வைக்கிறது இந்த சிறை. பரபரப்பு, எமோஷன் என இரண்டையும் கச்சிதமாக கொண்டு வந்து திரை அனுபவமாகவும் சமூக கருத்தாகவும் கவர்ந்து நம் மனதை சிறைப்பிடிக்கிறது இந்த சிறை. சிறை ஒரு வழியாக நல்ல தரமான சினிமாவுடன் விடைபெறுகிறது இந்த 2025. தமிழ் சினிமாவில் இப்படியான திரைப்படங்கள் வருது அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் இதுதான். தமிழ் சினிமா அழியாது. இன்னும் இந்த மாதிரியான தரமான படைப்புகள் வந்துகிட்டே இருக்கும். ரசிகர்களாகிய நாம தான் நல்ல திரைப்படங்களை தேடி போய் பார்த்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும். நீங்களும் சிறை திரைப்படத்தை போய் பாருங்க. பார்த்த பிறகு உங்களுக்கு தோன்ற கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை